வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போகிறேன். என்னடா நீ டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் விலாக் எடுப்பியான்னு கேட்காதீங்க. ஏன்னா டிஷர்ட் வாங்கிட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷர்ட்னால் அது துவைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? டிஷர்ட்னால் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகிறோன்னு எடுத்து மாட்டிட்டு போயிடலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எங்கே போகிறேன்னா திருப்பூர் காதர்பேட்டைக்கு தாங்க போகிறேன். வாங்க அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் டிஷர்ட் வாங்க போகலான்னு கிளம்புனா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் செப்பல் வந்து பிஞ்சு போச்சு. பைக்கில் ஏறி உட்காரும்போது கரெக்டாக செப்பல் லிவரில் பட்டு பிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல, வெறும் காலையே நடந்து வந்து செப்பல் வாங்கியாச்சு, பட்ஜெட் லெவலில் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண போகலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் காதர்பேட்டைக்கு வந்துட்டேன். பாருங்கள், இந்த காதர்பேட்டை ஏரியா ஸ்ட்ரீட்டு. நான் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அந்த ஏரியாவுக்கு போய் நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கரெக்டாக நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மஜித் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அங்கே தான் நிற்கிறேன். வாங்க அப்படியே டர்ன் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே ஃபுல்லாக பனியன் ஷாப் தான். வீட்டுக்கு போடுற மேட்டு எல்லாம் இங்கே தான் இருக்குது. பாருங்க, ஏரியா ஃபுல்லாகவே பனியன், டிஷர்ட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோல்சேல் கடையிலையும் ரீட்டைலுக்கு தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போன கடையில் எல்லாமே ரீட்டைலுக்கு வந்து டிஷர்ட் இல்லைன்ட்டாங்க. அதனால் பனியன் பஜாரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பனியன் பஜார் தான். பாருங்கள், இப்போ நான் இதுக்குள்ளே தான் போக போகிறேன். ஓகே, இது என்ன ரேட்டுங்க? 160ங்களா? காட்டன் ப்ளஸ் பாலிஸ்டர் மிக்ஸுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறது காட்டணுங்க. என்ன சைஸ் மாதிரி? இது என்னன்னா 390னா பிராண்டட் நேம்ங்களா? ஷாப் நம்பர் 38 தான் நிற்கிறேன். உங்கள் பேர்ண்ணா? இஸ்மாயிலா? திருப்பூர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஷர்ட் வாங்கிட்டேன். அண்ணன் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இஸ்மாயில் அண்ணன் கடையில் தான் வாங்கியிருக்கேன். அண்ணா ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, அதை கேளுங்க. பாலிஸ்டருடைய ஜாஸ்தி இதுதான் போயிட்டு இருக்குங்க. இந்த ஃபேன்சி மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் தான். ஓகேண்ணா, எல்லாமே பாலிஸ்டர் ஃபுல்லாக. இது 3x4ன்னு சொல்லுவாங்க, அதாவது அன்சைஸ் டிஷர்ட் எல்லாமே. ஓகேண்ணா, அந்த பாய்ஸ்ன்னு போட்டுருக்கல, தி பாய்ஸ், அது என்ன மெட்டீரியல் சொன்னீங்க? இது ட்வில் மெட்டீரியல் ஃபேப்ரிக்கு. இது வந்து கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா, கிரேப்ஸ்ன்னு ஃபேப்ரிக்கு. ஓகே, அப்புறம் காட்டன் எல்லாமே இருக்குது. முக்கால்வாசி திருப்பூர் காட்டன் அழிஞ்சதுக்கு இது ஒரு காரணம் தான். திருப்பூர் காட்டன் ஏன் இப்போ காட்டன் ஜாஸ்தி போடுறோம்னா இதோடைய வருகையினால. ஓகேண்ணா, இது எதுலேருந்து தயாரிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற வாட்டர் பாட்டில், பாட்டில் டப்பா, அதில் ரீசைக்கிள் பண்ணி இந்த ஃபேப்ரிக் தயார் பண்ணுறாங்க. இப்போ இது போடுறதுக்கு நல்லா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்.
நல்லா மாடலாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. ஃபியூச்சரில் ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு இதுதான் மெயின் காரணம். சரி, ஓகே. இது ஒரு வகையில் கார்பரேட்டுடைய ஆதிக்கம் தான். கார்பரேட் உள்ள வரதுனால காட்டன் தான் அழிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு ஆகுது. திருப்பூர் காட்டன் எங்கே போச்சுன்னு தெரியல. ஓஇ ஃபேப்ரிக் வந்துச்சு. ஓஇ ஃபேப்ரிக் எதுங்க, கட்டிங் வேஸ்ட்டாக ரீசைக்ளிங் பண்ணி நம்ம ஓயினா என்ன மீனிங்னா? இப்போ நம்ம காட்டன் கட் பண்ணி கீழே போடுறோம் பார்த்தீங்களா? ஆமாங்கண்ணா. அதை வந்து எடுத்துகிட்டு போய் கலர் பிரித்து அதை ரீசைக்ளிங் பண்ணுவாங்க. பஞ்சு பண்ணி மறுபடியும் அதுக்கு நூல் உற்பத்தி பண்ணி அதுக்கு முடிவு கொண்டு வரும். ஓகேண்ணா, ஓகே. அதே மாதிரி தான் பாலிஸ்டர் கொண்டு வராங்க. சோடா வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க் 7 பாட்டிலு, ஸ்ப்ரைட் பாட்டில் இதெல்லாம் தூக்கி யூஸ் பண்ணுவாங்க. குப்பையில் போடுற பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்து சரிங்கண்ணா அதை சேகரித்து அதை ரீசைக்ளிங் பண்ணி அதுக்கு நூல் எடுத்து தான் அந்த பாலிஸ்டர் மட்டும் ரெடி பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் ஸ்கின் அலர்ஜியான இதுதான். காட்டன் தான் எப்பவுமே நல்லது. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் இளைஞர்கள் பிள்ளைங்க எல்லாருடைய கவர்ச்சியினால இந்த பீஸ் போயிட்டுருக்கு. இதான் விஷயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பனியன் பஜாரில் ஷாப் நம்பர் 38 இஸ்மாயில் அண்ணன் கடையில் வந்து நான் பனியன் டிஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீ நம்ம போக போக அடுத்தடுத்த கடையில் பார்க்கலாம் என்னென்ன பர்ச்சேஸ் இருக்கா அப்படி நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணன் ஒரு சூப்பர் ஹிஸ்ட்ரி சொன்னார். அண்ணாக்கு அதுக்காக சின்ன ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேன், அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ சார். பாருங்கள், காதர்பேட்டைக்குள்ளே வந்தீங்கன்னா போது என்ன வேணால் வாங்கிட்டு போகலாம். எவ்வளோ டிஷர்ட் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டிஷர்ட் மெட்டீரியல்ஸ், லைக்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சிட்டி பிரியாணி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லோரும் இந்த காதர்பேட்டை வந்தீங்கன்னா இந்த சிட்டி பிரியாணியை ட்ரை பண்ணிட்டு போங்க. ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காதர்பேட்டை போனோம் இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா சுற்றி பார்த்தேன். நான் அங்கே போகிறது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்றைக்கி ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் 2 இடம் இருக்குது. ஹோல்சேல் தான் அங்கே அதிகமாக இருக்குது சொல்லப்போனால். ரீட்டைல் வந்து ஒரு 50 ஷாப் தான் இருக்குது. அது வந்து பனியன் பஜாருங்கிற இடத்துல மட்டும்தான் ரீட்டைல் வந்து கிடைக்குது. ஹோல்சேல்லையும் ரீட்டைலுக்கு தராங்க. ஆனால் வந்து 1 பீஸ் 2 பீஸ்லாம் ரீட்டைலுக்கு தர மாட்டாங்க. டோட்டலாக ஒரு 50 பீஸ் 60 பீஸ்
இல்லைன்னா 30 பீஸ் 40 பீஸ் அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் ரீட்டெயிலில் தராங்க. அதுவுமே ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் தரது கிடையாது. அப்படியே தந்தாலும் அதில் வந்து சைஸ் வந்து SML XL அது வந்து கலந்து தான் வருது, ஒரே சைஸில் தரதில்லை. ஒரு சில கடையிலையும் தராங்க. நான் இன்றைக்கி 2-3 கடையில் பார்த்தேன், ஒவ்வொரு கடையிலையும் வித்தியாசமாக தான் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே பார்த்துட்டு அப்படி பனியன் பஜாரில் போய் நான் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி காதல்படியில் நான் போய் vlog பண்ணேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, காதல்பேட்டைங்கிறது வந்து என்னென்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலுக்கு வந்து சூப்பரான இடம் தான். வெளியூர்லேருந்து தான் வந்து வராங்க. சென்னை, மதுரை, வேறு ஸ்டேட்லேருந்து கூட நம்ம திருப்பூரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்து திருப்பூர் மக்களுக்கு தெரியாத விஷயமா? நீ யாரை வெளியூர்லேருந்து வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது சொன்னேன், போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வேற ஒரு பிளேஸில் சூப்பரான இடத்துல நான் உங்களுக்கு அடுத்த டைம் உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் ஜெகன் யூனிவர்ஸ். பாய்.